அனைத்து ஊராட்சி ஒன்றியங்களையும் அம்மா இருசக்கர வாகன பழுதுபார்க்கு பயிற்சி மையம் அப்படின்னு சொன்னாங்களே, அது எந்த ஊர்லயாவது இருக்கா? அனைத்து பெண்களுக்கு ஸ்கூட்டர் கொடுப்பேன்னு சொன்னாங்களே, கொடுத்தாங்களா? இன்னும் பெரிய லிஸ்டே இருக்கு. இன்னும் சொல்லணும்னா, ஏற்கனவே செயல்பாட்டில் இருந்த திட்டங்களுக்கு கூட முழு விழா நடத்தினவங்க தான் அதிமுக, உதவாக்கர பழனிசாமி. இப்படி தன்னுடைய 10 ஆண்டு கால ஆட்சியில் தமிழ்நாட்டை எல்லா துறையிலையும் படுகொழியில் தள்ளின அதிமுகவும், இந்தியாவை வரலாறு காணாத சரிவுக்கு கொண்டு போயிட்டு இருக்கக்கூடிய பாஜகவும் சேர்ந்து அமைச்சரிக்கக்கூடிய இந்த கூட்டணிக்கு இந்த தேர்தலையும் வழக்கம் போல படுதோல்வியைத்தான் நீங்க பரிசா தரணும். தயாராயிட்டீங்களா? டபுள் இன்ஜின், டப்பா இன்ஜின் வர்ற அவங்கள தமிழ்நாட்டுக்குள்ள அனுமதிக்க கூடாது. என்டிஏ என்பது மக்களை பற்றி துளியும் கவலைப்படாத ஒரு கூட்டணி. பணமதிப்பிழப்பு நடவடிக்கைன்னு ஏழைகளுடைய சுருக்கு போய் இருந்து கூட பணத்தை உருவானாங்க. மக்கள் எல்லாரும் ஏடிஎம் வாசல்ல போய் நின்னாங்க. கொரோனா காலத்தில் தட்டை தட்டுங்க மணியை ஆட்டு ஆக்சிஜன் சிலிண்டருக்கு வரிசையில காக்க விட்டு, இப்போ மக்கள் எதுக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க? சமையல் சிலிண்டருக்காக காக்க வச்சிருக்கிறார் பிரதமர் மோடி. இன்றைக்கு நாட்டு மக்கள் முழுக்க ஒரே குரல் என்ன கேட்கிறாங்க? நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் ஒரே குரல் இப்ப என்ன கேட்டுட்டு இருக்காங்கன்னா, மோடிஜி வேர் இஸ் எல்பிஜி கேட்கறாங்க. மோடிஜி வேர் இஸ் எல்பிஜின்னு கேட்கறாங்க. இதுக்கு பிரதமர் கிட்ட பதில் இருக்கா? இந்த லட்சணத்தில் தொடர்ந்து சிலிண்டர் விலை, பெட்ரோல் விலை, டோல்கேட் கட்டணம்னு உயர்த்திக்கிட்டே இருக்காங்க. இந்த சிலிண்டர் தட்டுப்பாட்டால மூடப்படுகிற ஹோட்டல்களும், அதனால வாழ்வாதாரத்தை இழந்திருக்கக்கூடிய குடும்பங்களுக்கும் பிரதமர் என்ன பதில் சொல்ல போகிறார்? தேர்தல் காலத்திலேயே இப்படி விலையை உயர்த்தினாங்கன்னா தேர்தல் முடிந்ததற்கு பிறகு எப்படி ஏற்றுவாங்க? அதையெல்லாம் எதிர்த்து குரல் கொடுக்க தொடை நடுங்கி பழனிசாமிக்கு தெம்பு இருக்கா? அதெல்லாம் எதிர்த்து கேட்க இப்படிப்பட்டவங்களை நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள அனுமதிக்கணுமா? இன்னொரு முக்கியமான பிரச்சனை, நீங்க படிச்சிருப்பீங்க பத்திரிகையில், நேற்று சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் 6ஆம் வகுப்பிலிருந்து மும்மொழி கொள்கை கட்டாயம் அறிவிச்சிருக்காங்க. இன்று காலையில் அதுக்கு என்னுடைய விரிவான கண்டனத்தை நான் பதிவிட்டிருக்கிறேன், கடிதமாக அனுப்பிச்சு வச்சிருக்கிறேன். நாம அமைதியா இருந்தாலும் மீண்டும் மீண்டும் இந்திய திணிக்கு ஏதாவது செஞ்சு தமிழ்நாட்டில் தனக்குத்தானே பொழுது கொண்டிருக்கிற வேலையை பாஜக அரசு சிறப்பாக செய்கிறாங்க. அதில் இப்போ லேட்டஸ்ட் நியூஸ் என்ன தெரியுமா? அதுக்கு ஒன்றிய கல்வி அமைச்சர் மிஸ்டர் தர்மேந்திர பிரதான் நான் கொடுத்த ட்விட்டுக்கு, அந்த செய்திக்கு என்ன ரியாக்ட் பண்ணியிருக்கார் தெரியுமா? தமிழ்நாட்டில் கல்வி தரம் வளர விடாம நாம தடுக்கிறோம்னு பேசியிருக்கிறார். நான் கேட்கிறேன், இந்தி திணிப்பை ஏத்துக்கிறதுக்கும் கல்வி தரத்துக்கும் என்ன சம்பந்தம்? அது மட்டும் இல்ல, ஏற்கனவே இந்தி திணிப்பை ஏத்துக்காம இருக்கோம்னு நமக்கான கல்வி நிதியை இன்று வரை விடுவிக்காம இருப்பவர் தான் இந்த தர்மேந்திர பிரதான் அவர்கள். அது மட்டும் இல்ல, தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கை, இந்தி கொள்கையை உள்ளே விடலை என்ற காரணத்துக்காகவே தமிழர்களை நாகரிகம் இல்லாதவர்கள்னு நாவடக்கு இல்லாமல் நாடாளுமன்றத்திலே பேசி அதற்கு பிறகு மன்னிப்பு கேட்டவர் தான் இந்த பிரதான் அவர்கள். நான் அவருக்கும் பிரதமர் மோடி அவர்களுக்கும் அமித்ஷா அவர்களுக்கும் ஒரு ஓப்பன் சேலஞ்ச் பண்றேன். தமிழ்நாட்டுக்கு நீங்க பிரச்சாரத்துக்கு வரும்போது தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கையை அமல்படுத்துவோம்னு சொல்லி பிரச்சாரம் பண்ண உங்களுக்கு தைரியம் இருக்கா? உங்கள் யாருக்காவது தைரியம் இருக்கா? வாங்க வந்து பேசுங்க, பார்க்கலாம். தமிழ்நாட்டின் எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமி அவர்களே, உங்களுக்கு வெக்கம், மானம், சூடு, சொரணை இருந்தால், ஒருவேளை இருந்தா கட்சி கொடியில் அண்ணா படம் வச்சிருக்கீங்களே, இருமொழி கொள்கை தான் அதிமுக கொள்கைன்னு பேசுறீங்களே, மும்மொழி கொள்கை தொடர்பான அமைச்சர் தர்மேந்திர பிரதானுடைய கருத்தை கண்டிச்சு உங்களால அதை திரும்ப பெற வைக்க முடியுமா?
சவால் விடுகிறேன். அவர் கூட்டணி தானே, அந்த கூட்டணி தானே இருக்காரு, முடியுமா சொல்லுங்க? இந்தியை கட்டாயமாக திணிக்கிற பிஎம்ஸ்ரீ பள்ளியை தமிழ்நாட்டுக்குள் அனுமதிக்காம திமுக அரசு தடுக்குதுன்னு அதை வேற அமைச்சர் பிரதான குற்றம் சாட்டுகிறார். இப்படி சொன்னா இந்த தமிழ்நாட்டில் இந்த ஸ்டாலினுக்காக ஆதரவு இன்னும் அதிகரிக்கும் தவிர குறையாது. நீங்க இன்னும் இதை புரிஞ்சிக்காம இருக்கிற காரணத்தினால்தான் இப்போ வரைக்கும் நோட்டா கூட போட்டுக்கிட்டு இருக்கீங்க. இந்தியாவில் அதிக பள்ளிகளில் அறிவியல் ஆய்வகங்கள் இருப்பது தமிழ்நாட்டில் தான். மாவட்டந்தோறும் மாடல் ஸ்கூலை திறந்திருக்கிறோம். 19 லட்சம் மாணவர்களுக்கு காலை உணவு வழங்குகிறோம். எல்லா பள்ளிகளையும் ஸ்மார்ட் வகுப்பு அமைச்சிருக்கிறோம். இப்படிப்பட்ட தமிழ்நாட்டிலையா கல்வித்தரம் சரியில்லை? எங்க வந்து என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? நான் தமிழ்நாடு அணி வெர்சஸ் டெல்லி அணின்னு சொல்லும் போதெல்லாம் ஏன் அப்படி சொல்றீங்கன்னு பழனிசாமி கேட்பாரு. இப்ப புரியுதா நான் ஏன் அப்படி சொல்றேன்னு? பழனிசாமி போன்றவர்களை விட்டா தமிழ்நாட்டை டெல்லி தான் ஆட்சி செய்யும். நாம் என்ன மொழி படிக்கணும், எத்தனை மொழி படிக்கணும், என்ன சாப்பிடணும்னு நாம முடிவு பண்ண முடியாது. டெல்லியில் இருக்க ரிமோட் கண்ட்ரோலை அழுத்தி அதுக்கு ஏற்ற மாதிரி இங்க இருக்க அதிமுக ஆப்ரேட் பண்ணுவாங்க. ரிமோட்ல அங்க ஆப்ரேட் பண்ண இங்க பழனிசாமி ஆடுவார். இப்படிப்பட்ட சீரழிவை ஏற்கனவே 4 ஆண்டு காலமாக பழனிசாமி பேர்ல நடந்த பாஜகவோட பிராக்சி ஆட்சியில தமிழ்நாடு பார்த்துடுச்சு. இப்போ இனி அப்படி நடக்க விட மாட்டோம். தமிழ்நாட்டை கலவர பூமியா மாற்ற துடிக்கக்கூடிய பாஜகவையும் அதுக்கு அடிமை சேவை செய்கிற அதிமுக உள்ளிட்ட கட்சிகளையும் வேரடி மண்ணோடு வீழ்த்தணும். நல்லா புரிஞ்சுக்கங்க. நாம போராடுறது திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றிக்காக மட்டுமல்ல, கூட்டணி கட்சியுடைய வெற்றிக்காக மட்டுமல்ல, தமிழ்நாட்டினுடைய வெற்றிக்காக போராடுகிறோம். பாஜகவோட டப்பா இன்ஜின் முன்னாடி நம்ம திராவிட மாடலின் சூப்பர் ஃபாஸ்ட் இன்ஜின் ஒருபோதும் தலைகுனியாது. நம்ம ஸ்பீடு என்னன்னு காட்டிடலாமா? வெல்ல போவது தமிழ்நாடு அணியா டெல்லி அணியா? வெல்ல போவது தமிழ்நாடு அணியா டெல்லி அணியா? ஒரு கை பார்த்துடலாமா? நடக்க இருக்கப்படும் ஜனநாயக போர்ல அரசியல் விருப்பு வெறுப்புகளுக்கு அப்பாற்பட்டு நம்ம தாய் தமிழ்நாட்டை காக்க எல்லோரும் திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி ஆதரிக்கணும். அதுக்கு வாசுதேவநல்லூர் தொகுதியில் நம்ம வேட்பாளர் ராஜா அவர்களுக்கு உதயசூரியன் சின்னம். தென்காசி தொகுதியில் நம்ம வேட்பாளர் கலைக்கதிரவன் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னம். ஆலங்கூடம் தொகுதியில் நம்முடைய வேட்பாளர் மனோஜ் பாண்டியன் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னம். கடைநல்லூர் தொகுதியில் நம்முடைய வேட்பாளர் மதிமுகவை சார்ந்த ராஜேந்திரன் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னம். அதே போல சங்கரங்கோயில் தொகுதியில் நம்முடைய வேட்பாளர் காங்கிரஸ் பேரியக்கத்தை சார்ந்த கணேசன் அவர்களுக்கு கை சின்னம். ஆக அன்போடு கேட்கிறேன், பண்போடு கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன், உறவோடு கேட்கிறேன், உங்கள் வீட்டு பிள்ளையாக என்று கேட்கிறேன், தலைவர் கலைஞருடைய மகனாக என்று கேட்கிறேன். அமையவிருக்கக்கூடிய திராவிட மாடல் 2.0 ஆட்சியில தன்னகரில்லா தமிழ்நாட்டை உருவாக்குவோம். ஆதரிப்பேர் உதயசூரியன், ஆதரிப்பேர் உதயசூரியன். வெல்வோம் ஒன்றாக, வெல்வோம் ஒன்றாக, வெல்வோம் ஒன்றாக. நன்றி, வணக்கம்.